வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து மென்சுரேஷன் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி புரிஞ்சிக்கிட்டு அதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை, அதாவது அளவியலுக்குரிய ஒரிஜினல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஈவன் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்து யூஸ்வலான டைலாக்காக இருக்கலாம், ஆனால் உண்மையிலுமே ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நான் வந்து எந்த லாஜிக் படி அந்த அடுத்த ஃபார்முலா சொல்கிறேன், அதுக்கடுத்த ஃபார்முலா இது வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு படித்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். இல்லைனா ஃபார்முலாவுக்கு எதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மென்சுரேஷனில் ஒரு சம்மு கேட்குறாங்க அப்படின்னா அதில் மேஜர் ஃபேக்டர் வந்து 50 to 75% இதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியணும்ல, அதுக்கு தான். ஸோ உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 2 டைமென்ஷனல் ஃபிகர். நான் 2 டைமென்ஷனல் ஃபிகர்னால் வேறு ஒன்றுமே இல்லை. அதில் இந்த 3 விஷயங்கள் தான் வரும். என்னென்ன விஷயங்கள்? ஏரியா, பெரிமீட்டர், டயகனல். ஏரியான்னா பரப்பளவு, அடுத்தது பெரிமீட்டர்னால் சுற்றளவு, டயகனல்னால் மூலைவிட்டம். சரியா? இது நம்ம தமிழ் மீடியத்தில் படித்த மக்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து என்னையால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கண்டுக்காதீங்க. ஓகேவா? அதாவது 2 டைமென்ஷன்னால் 2 அச்சுகள், ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஃபிகரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அது என்ன எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட்டுருங்க. ஓகேவா? 2 விதமாக தான் சொல்ல முடியும். ஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப பெருசாக தெரியுத, வித்தியாசமாக தெரியலாம் நினைக்க வேண்டாம். ஒரு 3ஆவதாக ஒரு டைமென்ஷன் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 3D ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நமக்கு ஏரியா, அதாவது ஏரியானா ஒரு பரப்பு இருக்குது. ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோங்களேன். அந்த ரூமில் நம்ம தரையை மட்டும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம வந்து 2 டைமென்ஷனல் ஃபிகர், அதாவது தரை, அதாவது நம்ம ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம சொல்கிறதா இருந்தால் 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த தரையை நம்ம எந்த அளவு வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஏரியா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 10க்கு 10 ரூமு, 14க்கு 10 ரூமு, 14க்கு 12 இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது ஃபீட் சொல்கிறாங்கன்னா ஃபீட் ஸ்கொயர் அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க. அதாவது எக்ஸு ஒய், எக்ஸுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸு, ஒய்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸு. இதுவும் மீட்டரில் சொல்கிறோம்னா இதுவும் மீட்டர், அப்போ மீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும், அதாவது இதில் வந்து ஒரு 10 மீட்டருக்கு இருக்குது, இந்த பக்கம் ஒரு 10 மீட்ரு, ரெண்டையும் சேர்த்து நமக்கு 100 மீட்டர் ஸ்கொயரில் ஒரு என்ன இருக்குது, ரூம் இருக்குது, ரூமுடைய ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போது 2 டைமென்ஷன்லாம் உங்களுக்கே புரியுதில்ல. இந்த பக்கம் ஒரு இது போகுதுன்னா இந்த பக்கம் ஒரு அவ்வளோதான். மேலெல்லாம் நம்ம வந்து ஒரு இதுவுமே சொல்லலை. அது உங்களுக்கு 3 டைமென்ஷன் சொல்லும் போது புரியும். பெரிமீட்டருங்கிறது என்னென்னா ஒரு ஏரியா. ஃபஸ்ட்டு ஏரியானா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கன்னா என்க்ளோஸ் ஆகிருக்கணும். அதாவது இப்போது இது ஒரு ஃபிகர் தான். ஓகேவா? இது வந்து ஒரு ரோம்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே முழுசாக மூடி இருக்குது, அதாவது க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த இடத்த ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது இதை வந்து சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த சுற்றி இருக்கக்கூடியது, அதாவது எல்லைன்னு சொல்லி சொல்லலாமா. இந்த எல்லையை வந்து பெரிமீட்டர், சுற்றளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏரியானா என்னது, சுற்றளவுனா என்ன. மூளை விட்டோம்னா டயகனல்னா ஒரு முக்குக்கும் இன்னொரு முக்குக்கும், ஒரு வெட்டக்ஸுக்கும் இன்னொரு வெட்டக்ஸுக்கும் நம்ம போடக்கூடிய அந்த லைனை வந்து டயகனல், அதாவது மூளை விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இவ்வளோ தான்ப்பா நமக்கு பேசிக்காக. ஃபஸ்ட்டு ஏரியானா என்னென்னு தெரியணும், பெரிமீட்டர்னா என்னென்னு தெரியணும், டயகனல்னால் என்னென்னு தெரியணும். அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை வச்சு போயிடலாம். ஓகேவா? நான் ஏன் ட்ரையாங்கிளை வச்சு போகிறேன்னா, ட்ரையாங்கிளை வச்சு தான் நமக்கு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் எல்லா ஃபார்முலாவையுமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா? ட்ரையாங்கிள் அதாவது முக்கோணம். முக்கோணத்தில் நமக்கு நிறைய விதமான முக்கோணங்கள் இருக்குது. ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள்னால் 3 பக்கமுமே சமமாக இருக்கும். ஓகேவா? சமபக்க முக்கோணம் அப்படிம்பாங்க. சரியா? அதாவது மூணு சைட்ஸும், இதை சைடும்பாங்க. ஓகேவா? பக்கங்கள், இது வந்து சைடு அப்படிம்பாங்க. 3 பக்கமுமே நமக்கு சமமாக இருக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முக்கோணம் அப்படிங்கிற, அது சமபக்க முக்கோணம் அப்படின்றாங்க. 2 பக்கம் சமமாக இருக்கிறத வந்து இரு சமபக்க முக்கோணம் அப்படிம்பாங்க. ஓகேவா? இரு சமபக்க முக்கோணம் அப்படிம்பாங்க. இது சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். ஸ்கேலின்னா அசமபக்க முக்கோணம். ஆனால் எந்த பக்கமுமே சமமாக இருக்காதுன்னா, இது எக்ஸுங்கிற ஒரு லென்த்தில் இருக்குன்னா இது ஒய்ன்ற ஒரு லென்த்தில் இருக்கும், இது ஜெட்டுன்ற ஒரு லென்த்தில் இருக்குன்னா அசம பக்க முக்கோணம். சரியா? இதை தமிழையும் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இதில் வந்து இந்த ஆங்கிளை வச்சு நமக்கு இப்போ நம்ம வந்து போடுற வீடியோ வந்து பேங்கிங்க்கும் ரயில்வேக்கும் சம்மந்தமான மென்சுரேஷன் வீடியோ. இந்த ஆங்கிளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து 3 சைட்ஸ் ஈக்குவல்னால் இது வந்து ஆக்சுவலாக ஜாமெட்ரியில் வரும். ஓகே, 3 சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏற்படுத்தக்கூடிய கோணமும் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி இருசம பக்கத்தில் இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும்பா. இப்போ இது 30னா இதுவும் 30ஆக தான் இருக்கும். சரியா, இது வந்து 70 அப்படின்னா இதுவும் 70ஆக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருசம பக்கத்தில் முக்கோணங்களில் கோணங்கள் அமைஞ்சிருக்கும். இதில் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து 90 டிகிரிக்கு உள்ளார. ஓகேவா, இப்போ 85 டிகிரிக்குள்ளேயே 3 ஆங்கிளும் வந்துருச்சு அப்படின்னா மொத்தமே ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் தான் இருக்கும். 3 ஆங்கிளுமே 90க்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்பாங்க. ஓகேவா, ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஏதாச்சும் ஒரு பக்கம் 90 டிகிரிக்கு மேலே போயிருக்கணும். ஓகேவா, இது எனக்கு தமிழில் தெரியல. 90 டிகிரிக்கு உள்ளே இருக்கிறதா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் 90க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ரைட் ஆங்கிள் ட்ரைன்னா. ரைட் ஆங்கிள் ட்ரைன்னா செங்கோண முக்கோணமா? ஆமாம், கரெக்ட் தான். ஓகேவா, செங்கோண முக்கோணம் அப்படிம்பாங்கண்ணா. செங்கோண முக்கோணம் அப்படிம்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா. ஏன்னா 2வது ஆங்கிளில் 90 டிகிரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள்னுடைய அதாவது ஒரு முக்கோணத்துடைய மொத்த கோணத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 180 டிகிரி தான் இருக்கும். சரியா, இப்போ இது எக்ஸு, இது ஒய்இ, இது ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஆங்கிள் இருந்துச்சுன்னா அந்த 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி தான் இருக்கும். அப்போது அது வந்து நமக்கு 90 வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும்? 200 டிகிரிக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து எல்லா டிகிரியுமே, ஏன்னா இது ஆல் டிகிரிஸ்னா எல்லா கோணங்களும் 90 டிகிரிக்குள்ளார இருக்கணும். அடுத்தது ஏதாச்சும் ஒரு டிகிரி 90 டிகிரிக்கு மேலே, ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்பாங்க. ஓகேவா, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்பாங்க. இது வந்து எனக்கு தமிழில் எனக்கு சொல்ல தரல. இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இவ்வளோதான்பா நீங்கள் வந்து பேசிக்காக ட்ரையாங்கிளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது ஒரு முக்கோணத்தில் நம்ம ஃபார்முலாவை பார்ப்போம். ஓகேவா, ஏரியாக்குரிய ஃபார்முலா பார்க்கலாம். என்ன ஃபார்முலாலாம் இருக்குது? நான் சொன்ன மாதிரியே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முக்கோணத்தில் இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்குது. சரியா, ½ × b × h. இது ஒரு தியரம் வழியாக போய் அதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். ½ × பேஸ் × h அப்படின்னா என்ன அர்த்தம்? பேஸ்ன்னா அதனுடைய அடிப்பகம், அடிப்பாகம்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அடிப்பாகம். ஹைட்டுன்னா என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஹைட்டு. சரியா, இப்போ நம்ம போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஹைட்டு. நீங்கள் வந்து என்ன நினச்சிடக்கூடாது, இந்த இடத்த ஹைட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஓகேவா, இப்போ நான் அந்த ஸ்லாண்டிங்காக அதாவது வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதாவது சாஞ்சிருக்கிறத வந்து ஹைட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. நமக்கு வந்து அந்த பேஸில் இருந்து இங்கே வரைக்கும் போகக்கூடிய அந்த இடத்த தான் ஹைட்டும்பாங்க. ஓகேவா, அதைத்தான் நம்ம ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஹைட்டுன்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போது இதை வந்து ஹைட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதை வந்து ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லி சொல்லலாம். ஸ்லாண்ட் ஹைட்டுன்னா சாய் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸ்லாண்ட் ஹைட்டு. அப்போது ஹைட்டுன்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் மெயின் ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஓகேவா, ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா இதுதான். ஆனால் நமக்கு வந்து இன்னொரு ஃபார்முலாவும் ஏரியா ஃபார்முலாவும் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுவும் ஒரு தியரம் படி தான் இருக்குது. நமக்கு வந்து ஹைட்டும் கொடுக்கல. நான் ஹைட்டு கொடுக்காம ஒரு அசம பக்கம் முக்கோணம் இருக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு ஹைட்டு கொடுக்கல. ஹைட்டு கொடுக்காம நம்ம 3 சைடையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 3 சைடு, இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லிட்டு 3 சைடை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா s × s - a, s - b, s - c அப்படின்ற ஃபார்முலா படி நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு டவுட் வரும் எல்லாருக்கும், அது என்ன எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏபிசிங்கிறது சைடுன்னு சொல்லிட்டீங்க, 3 சைடு. நான் இந்த இடத்துல வந்து ஒரு 7, 6, 5ன்னு சொல்லி இருக்கிறதா நான் ஏபிசிடின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போது எஸ்ன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா செமி பெரிமீட்டர். ஓகேவா, அரை பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பெரிமீட்டர்னா என்ன பார்த்தோம், சுற்றளவு. இப்போது 7 + 5 + 6 மொத்தம் 18 வருதா? அப்போ 18ங்கிறது நமக்கு பெரிமீட்டர், சுற்றளவு. நான் மொத்தம் இந்த ட்ரையாங்கிளுடைய சுற்றளவு 18, இதை பாதியாக பிரித்தா 9. அதுதான் என்னது, செமி பெரிமீட்டர். ஓகே, அப்போ செமி பெரிமீட்டருங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம், அந்த சைட்ஸ்னுடைய சம்மு /2. அவ்வளோதான். சரியா, இது வழியாகவும் நீங்கள் ஏரியாவை என்ன பண்ணலாம், ஒரு ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து எஸ்எஸ்சி லெவலில் சொல்லணும்னா இன்னும் 3 ஃபார்முலா இருக்குது ட்ரையாங்கிளுக்கு, அதை நான் சொல்லலை. ஓகே, அது நமக்கு வேண்டாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து ரயில்வே ப்ளஸ் பேங்கிங் இதுக்கு இதாகக்கூடிய அந்த ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டர்னால் எல்லா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிமீட்டர். ஏரியாவை பார்த்துட்டோம். இதில் வந்து நமக்கு என்ன வராது, டயகனல் வராது. ஏன் வராது? சிம்பிளாக யோசிங்களேன்.
முக்கு டு முக்கு அதுதானே நமக்கு சைடே உருவாயிருக்குது. அப்போ எப்படி நீங்கள் டயகனல் உருவாக்குங்க? அப்போ நமக்கு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏரியாவில் ஒரு 2 ஃபார்முலா, அது போக பெரிமீட்டர்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் ட்ரையாங்கிளில் நீங்கள் தெரிஞ்சுக்க போன்றது. இனிமேல் எல்லாமே நீங்கள் வந்து லாஜிக்கலாக தான்ப்பா புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போது ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் என்னது? செவ்வகம். ஓகேவா? செவ்வகம். ரெக்டாங்கிள்னால் செவ்வகம். சரி, செவ்வகத்தில் நமக்கு என்னென்ன இருக்குது? ஏரியா கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஒரு 4-5 சைடு சேர்ந்து ஒரு ஏரியாவை, அதாவது ஒரு இதை க்ளோஸ் பண்ணிச்சுனாலே அதில் ஏரியா இருக்குதா? இதுவும் ஒரு ஏரியா தானே, இதுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு ஏரியா தான். இப்படி 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 இருந்து அது க்ளோஸ் ஆகிட்டு, இதுவும் ஒரு ஏரியா தானே. ஒரு இது வந்து க்ளோஸ் ஆகி வந்திருக்குது அப்படின்னாலே அதில் ஒரு ஏரியா இருக்கும். அப்போ இதுலேயும் நமக்கு ஏரியா இருக்குது. அப்போ இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ தான் நம்ம பார்த்தோம், ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோமா, அதே வச்சு தான் இப்போ எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வந்து இது எல்லும்பாங்க, லென்த்தும்பாங்க, இது பிரெத்தும்பாங்க. இதுவும் அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஓகே, மேலே இருக்கிற மாதிரி கீழே இருக்கும். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல் பிங்கிறது தெரியும். ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு பி, ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. இது எனக்கு தெரியாதா? ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன். இந்த முக்கிலேருந்து இங்கே வரைக்கும் நான் ஒன்று வரைகிறேன். இது வந்து என்னென்னப்பா சொல்லணும்? டயகனல் அப்படிம்போம், மூளை விட்டம் அப்படிம்போம். சரியா? அப்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்னா இது வந்து ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? அதாவது ரெண்டாக பிளந்தோம் அப்படின்னா இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணமாக பிரிச்சுக்கலாமா? ரெண்டுமே ஈக்குவலாக தானப்பா இருக்கும். இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடு. அப்போது கண்டிப்பாக இது ஈக்குவலான ஒரு ட்ரையாங்கிளாக தான் இருக்கும், முக்கோணமாக தான் இருக்கும். அப்போ முக்கோணத்துடைய ஃபார்முலா என்னது? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ்னா இதுதான் பேஸ், அப்படி தானே? அடிப்பக்கம். ஹைட்டுங்கிறது வந்து இது நமக்கு வந்து எப்படி இருக்குது? 90 டிகிரி இருக்குது. அப்போ ஹைட்டு கண்டிப்பாக பியாக தான் இருக்கும். அப்போ ½ இன்ட்டு எல் இன்ட்டு பி. அப்போ இங்கே என்ன இருக்குது? அதே மாதிரி ½ இன்ட்டு எல் இன்ட்டு பி. ஏன்னா இது அப்படியே தலைகீழாக இருக்குது. அப்போது 2 ½ இன்ட்டு எல் இன்ட்டு பிங்கிறது சேர்ந்து தான் எல்பின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா ஃபார்முலாவாக இதில் ரெக்டாங்கிளில் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்படி தான் நமக்கு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பெரிமீட்டர் உங்களுக்கே தெரியும்பா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான். 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. அப்போ பெரிமீட்டர் என்ன வரும்? 2 எல் 2 பி, அதாவது சுற்றளவு 2L + 2B. அவ்வளோதான். இப்போது டயகனலுக்கு நீங்களே யோசிங்களேன். பித்தாகரஸ் தியரம்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹைபாட்டினஸ் ஸ்கொயரு ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர்ஸ்னா சம் ஆஃப் த சைட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து எல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது தான் நமக்கு என்னது? அந்த கர்ணம், ஹைபாட்டினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? இந்த டயகனல் இருக்குதா? அப்போ இந்த டயகனுடைய லென்த்தை தானே அவங்க கேட்குறாங்க. அப்போது டயகனலுடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹைபாட்டினஸ் ஸ்கொயர் தான் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ ஹைபாட்டினஸ் சொன்னால் √L ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஹைபாட்டினஸே யார் தான்? இந்த டயகனல் தான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? √L ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். கரெக்டாக? அவ்வளோதான். செவ்வகத்தில் இந்த 3 ஃபார்முலா தான். இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி இங்கே ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயருக்கும் நீங்களே இனிமேல் வந்து ஸ்கொயர்னால் என்னது? சதுரம். சதுரம். சரியா? சரி, இப்போயும் நீங்கள் வந்து இது 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சிங்கன்னா என்னப்பா சொல்லலாம்? ½ இன்ட்டு இதில் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். என்ன? ஒரு ஸ்கொயருங்கிறது வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிள் எப்படி இருந்துச்சு? ஆப்போசிட்டில் உள்ள 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன? இங்கே எல்லுன்னா அங்கேயும் எல், இங்கே பின்னா இங்கேயும் பி. இங்கே வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ½ இன்ட்டு, இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, இதுதான் ஹைட் இங்கே. சரியா? அப்போது ½ A ஸ்கொயர். மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, மறுபடியும் ½ A ஸ்கொயர். அப்போ டோட்டலாக அரை A ஸ்கொயர் ப்ளஸ் அரை A ஸ்கொயர் வெறும் A ஸ்கொயர். அப்போ ஏனுடைய ஏரியா வந்து என்னது? ஸ்கொயர்னுடைய ஏரியா வந்து A ஸ்கொயர். அப்போ டயகனலுக்கு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், டயகனலுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ இங்கேயும் நமக்கு என்னது? அந்த 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது தான் கர்ணம், அதாவது ஹைபாட்னியஸு. அப்போ ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். அதாவது ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் அப்படின்னா 2A ஸ்கொயரு. இப்போ இது வந்து எனக்கு ஹைபாட்னியஸ் மட்டும், நான் அதான் டயகனல் மட்டும் வேணால் என்ன பண்ணுவேன்? ரூட்டு போட்டுவேன். அப்போ ரூட்டு போட்டோம்னா எனக்கு என்ன ஆயிரும்? ஏ மட்டும், ஏன்னா A 2 இருக்குது. அப்போ A மட்டும் வெளியே வந்துடும், √2 வந்துடும். இதை தான் நமக்கு டயகனலாக சொல்லுவோம். அப்போ டயகனல் இஸ் ஈக்குவல் டு √2A அல்லது A√2 எப்படினாலும் எடுத்துக்கலாம். அடுத்து பெரிமீட்டர் ஈஸி, சுற்றளவு ரொம்ப ஈஸி. பெரிமீட்டருக்கு என்ன சொல்லலாம்? நம்ம 4Aங்கிறத ஈஸியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சதுரத்துக்கு இவ்வளோ தான். இப்போது அடுத்தது நமக்கு சர்க்கிள். ஓகேவா? ஒரு வட்டத்தில் நமக்கு எந்தெந்த மாதிரியான வட்டம்லாம் இருக்குது? முழு வட்டம், அரை வட்டம், அடுத்தது கால் வட்டம்,
குவாட்ரண்ட், அது குவார்ட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், செமி சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள், குவாட்ரண்ட் எதுனாலும் சொல்லலாம். இப்போ இதுக்கு ஏரியா ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப லென்த்தாக நம்ம இது பண்ண இழுத்துக்க வேண்டாம், பைஆர் ஸ்கொயர். ஆனால் அந்த பையனுடைய டிகிரி வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி. ஓகேவா, 180 டிகிரி தான் பையனுடைய ஒரு டிகிரி வேல்யூ. இப்போ ஏரியாவுடைய ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்தது தான். சர்க்கம்ஃபரன்ஸை பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது அப்படின்னா 2 × π × r அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 × 180, 360 டிகிரி இன்ட்டு 6 ரேடியஸு. ரேடியஸ்னால் என்னது, இந்த மையப்புள்ளியிலேருந்து சென்டர்லேருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸினுடைய அந்த இதில் ஏதாச்சும் ஒரு இடத்த டச் பண்ணுறது தான் ரேடியஸ். எங்கே எடுத்தாலும் அது ரேடியஸ் தான் சொல்லுவாங்க. அது டயமீட்டர்னா இங்கேருந்து இங்கே, அதாவது 2 ரேடியஸ் அப்படிங்கிறது டயமீட்டர். ஓகேவா, 2r = டயமீட்டர். ஓகேவா, சரி. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. சுற்றளவு என்ன, இந்த சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, 2πr. ஓகேவா, இப்போ இதில் வந்து நீங்கள் டயகனல் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இங்கே எங்கேப்பா நீங்கள் வந்து முக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க, வெர்டெக்ஸே கிடையாது. அப்போது அவ்வளோதான். இப்போ அரை வட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரை வட்டம்னா இப்படி இருக்கும், அப்படி தானே? அதாவது அதனுடைய அந்த டயமீட்டரில் ஒரு வெட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, முழு சர்க்கிள் இல்லாமல் அதனுடைய டயமீட்டரில் ஒரு வெட்டு போட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஏரியா பாதி ஆகுமா? அப்போது அரை வட்டத்துக்கு என்னப்பா வரும், அரை வட்டத்துக்கு ஏரியா என்ன வரும், இருக்கக்கூடிய ஏரியா பாதி ஆகும். அப்போ πr²/2. ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸில் நமக்கு ஒரு சிக்கல் வருது. சர்க்கம்ஃபரன்ஸில் நமக்கு 360 டிகிரி கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 180, இதுலேருந்து இங்கே வரைக்கும் 180 டிகிரி தானே. அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வந்து πr²/2, சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஆகுது, அதாவது சுற்றளவு 2πr இருக்குதா, வெறும் πr அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதோட முடிஞ்சிடாது. ப்ளஸ் ஏன்னா நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு சுற்றளவு சொல்லிட்டேன் அரை வட்டத்துக்கு. இதுவும் பார்டர் தானப்பா, இதுவும் வந்து என்னது தான், நமக்கு வந்து எல்லை தான். அப்போது இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும். அப்போ 2 ரேடியஸு அல்லது ஒரு டீன் கூட போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம், ஆர் πr + டயமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், சரியா? இவ்வளோ தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவும். இப்போ குவார்ட்டர் சர்க்கிளுக்கு என்னாகும், குவார்ட்டர் சர்க்கிளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். குவார்ட்டர் சர்க்கிளுக்கு நீங்களே சொல்லுங்கள், ஏரியா என்னப்பா ஆகும், இருக்கிற ஏரியா என்ன, ஏரியா வந்து நமக்கு அப்படியே கால்வாசியாக மாறி, இவ்வளோ தான் குவார்ட்டர் சர்க்கிள். அப்போது πr²/4ன்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வரும், நமக்கு 180 டிகிரிங்கிறது வந்து பை. அப்போது 90 டிகிரிக்கு தான் நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது. அப்போ π/2 ஆர்ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இங்கேயும் 2r தான் வருது. ரீசன் என்ன, கால்வட்டம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளதுக்கு நமக்கு என்ன போட்டுக்கிறோம், π/2 ஆர்ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் இருக்குது, அதனால தான் 2r. ஓகேவா, குழப்பிக்கவே வேண்டாம். நான் வந்து புரிய தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் புதுசாலாம் உங்களுக்கு இந்த ராமானுஜம் மாதிரிலாம் நீங்கள் வந்து டெரிவேஷன் பண்ணுங்கலாம் சொல்லலை. சும்மா இப்போ பேசிக்கலாக நீங்கள் வந்து என்னென்ன விஷயம் பேசிக்காக என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ சர்க்கிளையும் முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பேரலோகிராம். ஓகேவா, பேரலோகிராம் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு சதுரம் பார்த்தீங்களா, அதுவும் பேரலோகிராம் தான். செவ்வகம் பார்த்தோம்ல, அதுவும் பேரலோகிராம் தான். ஆனால் இப்போது பேரலோகிராம்ங்கிறது வந்து நமக்கு 90 டிகிரி இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சு வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் சரிவாக, என்ன ஆங்கிள் வந்து கொஞ்சம் என்ன இருக்குது, இன்க்ளைண்டாக வருது. ஓகே, கொஞ்சம் சாஞ்சு வருது. இது 90 டிகிரி கண்டிப்பாக கிடையாது, நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. சரியா, அப்போ இதை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பேரலோகிராமில் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பேரலோகிராமில் இது வந்து ஒரு ஏன்ற சைடு வச்சுக்கோமே, இது பீன்ற சைடு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே 2a இருக்குது, இங்கே 2b இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுக்கு ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன போட்டுறக்கூடாது, அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலானது ரெக்டாங்கிளுக்கு L/B, அதை இங்கே போடக்கூடாது. ரீசன் என்னப்பா, அங்கே வந்து நம்ம L/B போட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு செவ்வகத்தில் அந்த இந்த பிங்கிற இந்த சைடு தான் நமக்கு ஹைட்டு. அதனால என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக L/B, அதாவது ½ L/B, 2 ½ L/B வந்து நமக்கு L/B அப்படிங்கிற மாதிரி போட்டோம். இங்கே நமக்கு வந்து இது ஹைட்டு கிடையாது. ஹைட்டுங்கிறது என்னது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது தான் ஹைட்டு. கரெக்டாக, அப்போ ஹைட்டை வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ நமக்கு ஹைட்டு கொடுத்துருந்தா அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பேஸ் இன்ட்டு ஹைட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைட் இங்கே கொடுத்துருந்தால் மட்டும்தான். இந்த ஏவை நான் தொடவே இல்லை, சரியா, ஏவை நான் தொடவே இல்லை. பேஸ் பிங்கிறது பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ இங்கே நான் பேஸ் ஏன்னு சொல்லி போட்டிருக்கேன்னா A × H. ஓகேவா, பேரலோகிராமுக்கு ஏரியா ஃபார்முலா இதுதான். பெரிமீட்டர் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, பெரிமீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2a + 2b. பெரிமீட்டருக்கு 2a + 2b. ஓகேவா, அவ்வளோதான். சரியா,
இப்போது நமக்கு அடுத்தது ரோம்பஸ் அப்படிங்கிற இந்த இதை பார்க்க போகிறோம். இதில் என்ன எப்படி இருக்குன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். பேலோகிராம்ங்கிறது வந்து செவ்வகத்தை கொஞ்சம் சரித்த மாதிரி இருக்கும். ரோம்பஸுங்கிறது வந்து சதுரத்தை லைட்டாக சரித்த மாதிரி இருக்கும். அப்போ ரோம்பஸுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 × d1 × d2. ஓகேவா? நான் வந்து எஸ்எஸ்சி தொடர்பான இல்லைன்னா ஜாமெட்ரி ரிலேட்டடான இந்த மென்சுரேஷனில் வந்து இந்த 1/2 × d1 × d2ங்கிறத எப்படி போட்டேன் அப்படின்னா, நமக்கு வந்து இதில் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு sin 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அது நமக்கு தேவையில்லை. அதாவது ஒரு செவ்வகத்தினுடைய மூலை விட்டங்கள் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது குறுக்க வெட்டு பண்ணிங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக எத்தனை டிகிரியில் 90 டிகிரியில் தான் வெட்டும். அந்த கான்செப்ட் படி தான் இந்த ஃபார்முலா வந்து 1/2 × d1 × d2 அப்படிங்கிற அந்த பேசிஸில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது அவ்வளோ ஒன்றும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிம்பிளாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரோம்பஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே ட்ரையாங்கிள் ஃபார்முலா மாதிரி தான். இதையும் நான் 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கிட்டேன்னா 2 ட்ரையாங்கிளுக்குமே என்னப்பா இதுதானப்பா ஹைட்டு, இந்த ட்ரையாங்கிளுக்கு இதான் ஹைட்டு, இந்த ட்ரையாங்கிளுக்கு இதான் ஹைட்டு. ஏன்னா இதனுடைய அடிப்பகுதி இது. அப்போ இதுலேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது. அப்போது 2 ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பேஸு, இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பேஸு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 1/2 இந்த மேலே உள்ளது ஏபி வச்சுக்கலாமா, ஏபி × ஹச். அது மேலே உள்ள ட்ரையாங்கிளுக்கு. ஓகேவா? மேலே உள்ள ட்ரையாங்கிளுக்கு இது பேஸு ஹைட்டு. அதே ஹைட்டு தானே கீழே உள்ள ட்ரையாங்கிளுக்கு வரும். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்ன, ட்ரப்பீசியத்தில் வந்து ஏதாச்சும் 2 சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். சரியா? அப்போ 1/2 × CD × ஹைட்டு. ஓகே, அப்போ 1/2 × ஹச் நான் காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ ஏபி + சிடி. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம ட்ரப்பீசியம் ஃபார்முலா எல்லாமே ட்ரையாங்கிளை வச்சே நீங்கள் பேஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இனிமே தான் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமான டயக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நான் ஒரு ஹெக்ஸகன். ஓகேவா? ஹெக்ஸகன்னா என்னதுன்னா 6 முகம் கொண்டது. ஓகேவா? இதுக்கு எனக்கு தமிழில் எனக்கு சொல்ல தரல. ஹெக்ஸகன். ஓகேவா? இப்போ இதில் என்னென்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன ஏரியா இருக்குதோ அதே ட்ரையாங்கிள் தான். சரி, இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் இருக்கும். மொத்தம் 6 ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர்னு போட்டுட்டேன். 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஈக்குவலான ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ ஈக்குவலான ட்ரையாங்கிள், அந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளும் எப்படிப்பட்ட ட்ரையாங்கிளா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதாவது 3 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். சரியா? ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு √3/4 a². அதே ஹைட் இஸ் ஈக்குவல் டு √3/2 a. இதுவும் நமக்கு வந்து எப்படி தான் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க, 1/2 × b × h தான். இதை நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லலை. ஏன்னா நமக்கு 3D தான் ரொம்ப முக்கியம். 3Dயை மட்டும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? 3D தான் ரொம்ப மெயினான ஒரு கான்செப்ட்டு. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதை பேஸ்னா நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். 2D வச்சு அவ்வளோவா கொஸ்டின் வராது. அதனால் இதை வந்து நான் சும்மா இப்படி எழுதி வச்சுக்கிறேன். இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக இது பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளாக இதுவும் நம்ம வந்து 1/2 × பேஸ் × ஹச் அந்த ஃபார்மேட்லேயும், அதே மாதிரி பித்தகரஸ் தியரம், இந்த ரெண்டுத்தையும் தான் பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஓகே, பித்தகரஸ் தியரம். ஓகே, இதில் ஹெக்ஸகனில் நமக்கு வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அப்போ √3/4 a². இது வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு, ஒரே ஒரு ட்ரையாங்கிளுக்கு இந்த இதுனா நமக்கு 6 ட்ரையாங்கிள் வருது இல்லை, அப்படிதான். அப்போ 6 × √3/4 a². அப்போ இதில் ஏங்கிறது எதை சொல்கிறாங்க, இந்த பக்கம். ஓகேவா? இதுதான் ஏ. இப்போ நமக்கு இதில் ஏரியா இதுதான். கிளியரா? ஸோ ஏரியா வந்து என்னது, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது, 6 × √3/4 a². சரியா? அவ்வளோதான். பட் 2Dயினுடைய அந்த ஃபார்முலா வந்து இவ்வளோ தான். நமக்கு அடுத்தது வந்து இதை பேஸ் பண்ணி 3Dக்குரிய ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். இது ஒரு வீடியோவை நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து போச்சு அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுத்தது 3Dக்குரிய ஃபார்முலாவை பார்க்கலாம்.